அந்த யக்ஞ குண்டத்துல அடைஞ்சுடுறார். அந்த யக்ஞ வாட்டிகையான பலியின் யக்ஞ வாட்டிகை அங்க பூர்ணாகுதி பண்ணி வச்சுருக்கார் சுக்ராச்சாரியார் யக்ஞத்துக்கு. அப்பவே ஆரம்பிச்ச யக்ஞம் இப்பதான் முடியறதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் யக்ஞம் இருந்திருக்கு. அப்பல்லாம் தசரதர் 1 வருஷம் அஸ்வமேத யக்ஞம் பண்ணாராம் ராமருக்கு புத்திரகாமேஷ்டி பண்றதுக்கு முன்னாடி. அந்த மாரி ஒரு யக்ஞம். அதை இவன் பண்ணி முடிக்க போற ஸ்டேஜ்ல இவர் போய் அப்ப பலி எல்லாருக்கும் யாச்சகம் குடுத்துன்னு இருக்கான். இவரும் போய் எனக்கு யாச்சகம் வேணும் கேக்குறார். பலி கேக்குறான். யாச்சகம் என்ன யாச்சகம் வேணும் சுவாமி? 3 அடி நிலம் குடு பலி. எனக்கு 3 அடி நிலம் வேணும். அதுதான் 3 அடி நிலங்களை பெற்றுவிட்டு நான் சென்று விடுகிறேன். எனக்கு அது போரும். பலி இவர் மேலேயும் கீழயும் பார்த்தான். இவருடைய காலுக்கு 3 அடி கேட்கிறார். இவர் கால பார்த்தா இத்னூண்டு இருக்கு. அதுக்கு இவர் 3 அடி வச்சாருன்னா இது கூட வராதே. எதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிராமம் தரேன், ஒரு நகரம் தரேன். இந்த மாதிரி 3 அடி எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு 3 அடி தான் வேணும். சரி 3 அடி தரேன். ஏதோ பேசிட்டு இருக்கான் இவன். சுக்ராச்சாரியார் பார்த்து பயந்து போயிட்டார். பலி இங்க வா, இங்க வா. கூப்பிடுறாரு அங்க. பூர்ணாவதி பண்ணி வச்சுட்டு இருக்கவர். ஆச்சாரிய பக்தன் இல்லையா அவன் போறான். என்ன சுவாமி? டேய் இவனுக்கு யாச்சகம் கொடுத்துட்டு இருக்கியா நீ? ஆமா யாச்சகம் கேட்டு வரவாளுக்கு கொடுக்க வேண்டும் நீங்க தானே சொன்னேன். நான் சொல்லண்டா இவனுக்கு யாச்சகம் கொடுக்காத. இப்படி சொல்றேல. அவன் யார் தெரியுமா? அவன் கண்ண பாத்தியா நீ? தாமரை மாதிரி இருக்கேடா. அவன் நாராயணன்டா அவன். அவனுக்கு நீ யாச்சகம் கொடுப்பியா? எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கே நீ யாச்சகம் கொடுப்பியா அவனு? அப்படின்னு கேக்குறாரு. அவனுக்கு யாச்சகம் கொடுத்த என்ன உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது, பத்தாது அப்படிங்கிற. இல்ல நான் கொடுக்கதான் கொடுப்பேன். அவன் நாராயணன்டா அவன் கைய பாத்தியாடா? அவன் கொடைய கீழே வச்சான் பாத்தியாடா? அவன் கையில சங்க சக்கர ரேகைகள் இருந்ததே. நாராயணனுக்கு தானடா இருக்கும். நீ அவனுக்கு போய் இல்ல நான் கொடுப்பேன். ஏன் பரமாத்மாவே என்கிட்ட வந்து யாச்சகம் கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பரமாத்மாவை விட உயர்ந்தவன் நான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுதான் பெரிய அர்த்தம். அந்த அர்த்தத்தை நான் கடைபிடிக்கிறேன். அவனை விட நான் உயர்ந்திருக்கேன். நான் தான் உயர்வானவன். கர்வம் வந்துட்டோம். அதனால நான் யாச்சகம் கொடுப்பேன்ட்டான். பலிர் மகாத்மாவா இனிமே ஆச்சாரியன் சொல் கேட்டு நடந்தவன் இல்லையே. இப்ப நான் யாச்சகம் கொடுப்பேன்ட்டானே அவர் மீறி. அதனால அவன் பலிர் மகாத்மா இல்ல. அப்பேற்பட்ட ஒரு பட்டத்தையும் பெருமாள் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டான்.